ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் அருமையக்கா மகேஸ்வரி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கிற கிருஷ்ணராயபுரம் தொகுதியின் மேற்கு ஒன்றிய செயலாளரும் கிருஷ்ணராயபுரம் தொகுதியினுடைய வருங்கால சட்டமன்ற வேட்பாளருமான அண்ணன் ரவிராஜா அவர்களே, கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தை சேர்ந்த கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் கதிரவன் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் கரிகாலன் அவர்களே, இங்கே பெருந்திரளாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் தர்மலிங்கம் அவர்களே, மற்றும் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 23 ஊராட்சிகளிலும் பெரும்பான்மையாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மோடியினுடைய அரசாங்கத்தால் இன்றைக்கு பாதிக்கப்பட இருக்கின்ற இங்கே அதற்கெல்லாம் நாம் பாதிக்க கூடாது என்ற வகையிலே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வந்திருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் சார்பிலும் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் குறிச்சி சக்திவேல் அவர்களுடைய சார்பிலும் மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, 2 நாட்களுக்கு முன்னால் மோடியினுடைய அரசாங்கம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கிராமப்புறங்களில் நடைபெறுகிற 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு அந்த திட்டத்தின் பெயரை மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் என்று இருக்கிறது. இதை காந்தியினுடைய பெயரை இதை மாற்ற துடிக்கின்ற இந்த மோடியினுடைய அரசாங்கம் மிகவும் கீழ்த்தரமாக பக்கர புத்தியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதை பாராளுமன்றத்திலே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிகவும் அந்த பாராளுமன்றத்திலே மிக அருமையாக உரையாற்றி இருக்கிறார். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பாதிக்கப்படுவது முழுக்க கிராமப்புற ஏழை மக்கள் தான். கிராமப்புற வேலைக்கு 100 நாள் வேலைக்கு யார் போகிறார்கள்? பெரிய பெரிய அதானி போட்டும் அதானியுடைய அம்பானியும் இங்கே வேலைக்கு போகிறார்கள். இல்லாத ஏழை எளிய மக்களும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் மக்களும் அந்த அவர்களுக்காக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அதிலே ஒரு ஸ்கீம் ஒரு இது வைக்கிறார்கள். அது என்ன என்று சொன்னால், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே யூனியன் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரி உட்பட அவர்கள் எல்லாம் மத்திய அரசாங்கம் நாங்க 90% மானியம் தரோம், நீங்க 10% நீங்க மத்திய அந்த அந்த மாநில அரசு நீங்க கொடுத்துக்கங்க, சம்பளம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்னால் என்ன நிலைமை என்று சொன்னால், முழுக்க 100% மத்திய அரசாங்கம் தான், மோடியினுடைய அரசாங்கம் தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் ஆண்ட வருகாலத்தில் ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சி 100% கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்பொழுது தமிழ்நாடு மற்றும் சில மாநிலங்களில் மற்ற மாநிலங்களில் நாங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு 60% உங்களுக்கான சம்பளம் தருகிறோம், மீது 40% அந்தந்த தொகுதிகளுடைய அந்தந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் நீங்கள் தர வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் அதை சொல்லுகிறது. ஆகவே முழுக்க நம்முடைய மகளிர்கள் அனைவரும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே அனைவரும் பயன்பெற வேண்டுமானால் இந்த மோடியுடைய பாஜகவினுடைய பாசிச அரசை அவர்களை வீட்டுக்கு அடித்து துரத்த வேண்டிய காலம் நெருங்கிவிட்டதற்கு அதற்கு நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மீண்டும் தமிழகத்திலே மீண்டும் ஆட்சி நடைபெற வேண்டும். அதற்கு அதிமுகவையும் அதோடு கூட்டணியில் இருக்கிற பாஜகவையும் நாம் மிரட்டி அடிக்கிற காலம் மிக விரைவில் இல்லை தோழர்களே. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இவ்வளவு கூட்டம் கூடியும் நீங்கள் ஒவ்வொரு தாய்மார்களும் போய் நம்முடைய
நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது மகளிர் உரிமை தொகை என்கிற ஒரு சிறப்பான திட்டத்தை கொடுத்து இந்த ஆட்சியை கம்பீரமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆட்சியை மீண்டும் தொடர வேண்டும். ஆகவே அதற்காக நாம் அதிமுகவையும் அதனோடு கூட்டணியில் இருக்கிற பாஜகவையும் அடித்து விரட்ட வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ மாவட்ட சுருக்க பேசி நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு நான்ராயன் அவர்கள் 2 நிமிடம் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காலத்தின் நேரத்தின் கருதி கொண்டு அன்பு கொண்ட இந்த கண்டன